எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. எல்லாத்துக்கும் ஆடி பெருக்கும் நல்வாழ்த்துக்குங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம பருப்பு போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி தக்காளி மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் போட்டு நல்லா பருப்பு வேக வைக்கிறோங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம பாருங்கள் முள்ளங்கி சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டுங்க. பாருங்கள், மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் மண்ணாக இருக்குதுங்க. அது மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணலான்ட்டு மரவள்ளி கிழங்கு தண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க. பாருங்கள், நான் ஒரு வறுவல் பண்ண போகிறேங்க. என்ன வறுவல்னால் முள்ளங்கி வறுவலுங்க. என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் முள்ளங்கி வறுவல் தாங்க செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி என் பையன் சாப்பிட மாட்டான். அதனால் பாருங்கள், இது தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டுங்க. கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் போட்டுக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்குங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வறுவல். இந்த கறி மசாலா ஃப்ளேவர் இருக்கிறனால அந்த முள்ளங்கி ஸ்மெல் வராதுங்க. அதனால் பாருங்கள், இந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டுங்க. பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கைப்பிடி அளவு போட்டுருக்குறேங்க. கொஞ்சோண்டு போடுங்க போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே இது பண்ணுறதுனால கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஒட்டிக்கிங்க. பாருங்கள், மிளகாத்தூள் இவ்வளோதாங்க. இது கலக்கி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. செய்யல அப்படியே எல்லாம் ஒன்றா பழசு நம்ம காலிஃப்ளவர் சில்லிக்கு எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பனைஞ்சி வச்சுக்கலாங்க. பனைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாத்திரத்துலேயே சாம்பார் தாளிச்சுட்டுலாங்க. சாம்பாருக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு கரண்ட் அடுப்புலேயே நான் இன்றைக்கி வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள், கடுகு காஞ்சுன்னு வெந்தயம் போட்டுக்கலாங்க. மணமாக இருக்குது சாம்பார். கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. நான் நிறைய போட்டு நாட்டாக்குது. கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. பாருங்கள், வெந்தயம் போட்டுச்சுன்னா பச்சை மிளகா ஒன்று போட்டுருக்குங்க. ஏன்னா நம்ம பருப்பு வேகலையே போட்டு பச்சை மிளகா ஒன்று வரமிளகா இருக்குதுங்க. பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்றுங்க. நல்லா கொஞ்சம் வணங்குதுங்க. நம்ம முள்ளங்கி எடுத்து கொட்டிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள், முள்ளங்கி கொட்டி நான் வணக்கிட்டு இருக்கிறேங்க. நம்ம கரண்ட் அடுப்பு இந்த பாத்திரத்தில் சிம்மில் தாங்க வச்சு வணக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், வணக்கிட்டு இருக்கிறேங்க. நம்ம வடக்கணும்னா கொஞ்சம் இதில் வச்சு பண்ணிக்கலாங்க. நம்ம கேஸ்லேயே பண்ணியிருக்கலாங்க. நான் மறந்து அப்படியே வச்சுட்டேங்க. கொஞ்சம் முள்ளங்கி நல்லா வணங்கிட்டுங்க. பருப்பு எடுத்து கொட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வணக்கிட்டேங்க. வணக்கி நம்ம பருப்பு வேக வச்சது பருப்பு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றி பருப்புங்க நல்லா கடைஞ்சி வச்சுட்டுங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம இது தேவையானப்போ கல் உப்பு போட்டுக்கலாங்க. சாம்பார் சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன்னா எனக்கு தெரியல. பட் பாருங்கள், அது நான் தனியாக வணக்கியிருந்தாலும் இது இப்படி செஞ்சுருப்பேங்க. பாருங்கள், சாம்பார் தூள் தாங்க இன்றைக்கி நான் போட்டேன். உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்லேயே அரைச்ச வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் போட்டுங்க. கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டுங்க. சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கும் கூட நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு சின்ன குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி ஊற்றிடுங்க. நான் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம உங்களுக்கு நான் புளி கரைச்சி ஊற்றுது காமிக்கலிங்க. ஏன்னா கரண்ட் போயிடுச்சு. கரெக்டாக கரைக்கிறதுல போயிடுச்சுங்க. அப்புறம் கேஸில் வச்சுட்டு தான் நான் பெருங்காயத்தூள் போட்டாச்சுங்க. சாம்பார் சூப்பரான மணமான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நீங்கள் குக்கரில் பருப்பு வேக விட இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு விளக்கெண்ணெயில் ஊற்றி கொடுங்க. அது டேஸ்ட்டாக இருக்குது அந்த குழம்பு. பாருங்கள், முள்ளங்கி கொஞ்சம் வேகணுங்க. நம்ம பெருங்காயத்தூளும் புளியும் போட்டிருக்குறோம். அதனால் இன்னும் 2-3 கொதி வரட்டுங்க. அப்புறம் ஆகிட்டு வேகிட்டுங்க காமிக்கிறேன். பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம முள்ளங்கி வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு அறுத்த முள்ளங்கி தாங்க நிறையா இருந்துச்சு. எங்கள் பாட்டி ஒரு டைம் நாங்கள் குழந்தைய இடத்துல இப்படி முள்ளங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு பாருங்கள், எண்ணெய் தோசைக்குள்ளேயே நம்ம செஞ்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வேண்டாட்டியும் பரவாயில்லைங்க. கார்ன்ஃப்ளவர் போடாதீங்க. அப்படியே இப்படி பிடிச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கார்ன்ஃப்ளவர் மாவு போடாதீங்க. வடக்கல்ல வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சிம்மில் வச்சு அந்த முள்ளங்கி அப்படியே போட்டுருங்க. அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க. எங்கள் பாட்டி அப்படி தான் செஞ்சாங்க. நான் தான் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டேன். நீங்கள் இப்படி இந்த வறுவல் பண்ணி பாருங்கள். நான் கார்ன்ஃப்ளவர் போடாமல் இருந்தேன்னா நான் அந்த வடக்குள்ளேயே செஞ்சுருப்பேங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டங்காட்டி நான் தோசைக்குள்ளே வச்சு நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காயிட்டும். பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. நம்ம பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு.
கொஞ்சம் தண்ணி இதாகிடுச்சுன்னா நான் இது பண்ணிவிட்டேன் பாருங்கள். இது நல்லாயிருக்கும், உண்மையாகவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா மொறு 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 நல்லா கிறிஸ்பியாக வருங்க, சூப்பராக இருக்கும். இந்த முள்ளங்கி இது குழந்தைங்க சாப்பிடாதவங்களுக்கு போட்டு கொடுங்க, தயிர் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். கடல மாவும் கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் வேகட்டும், உங்களுக்கு திருப்பி போட காமிக்கல. நம்ம இது கூட வேகடியே மேலே 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் இருக்கிற முள்ளங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க, லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேங்க. அப்படியே நல்லா இதாகி வரட்டுங்க. நம்ம முள்ளங்கி நல்லா ஒரு சைடு வெந்துருச்சுங்க, 2வது சைடு திருப்பி போட்டிருக்குறேங்க. நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நான் நம்ம திருப்பி போட்டது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வேகட்டுங்க, காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக முள்ளங்கி வறுவல் செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், உண்மையாகவே நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குதுங்க. ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இது பண்ணேன், நல்லா தான் இருக்குதுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. நம்ம இந்த முள்ளங்கி வறுவல் நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் தயிர் சாப்பாடுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வித்தியாசமாக இந்த மாதிரி முள்ளங்கி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா படிக்கிற பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அவங்க பிடிக்காது நம்ம கொடுத்த நம்மளுக்கு ஹாப்பி நம்மளுக்கும் இருக்குங்க, ஹாப்பியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. முள்ளங்கி சாம்பார் வச்சாச்சுங்க, ரசம் வச்சாச்சுங்க. நான் மரவள்ளிக்கிழங்கு உங்களுக்கு காமிச்சுங்க, போட முடியல, ஏன்னா கரண்ட் போயிட்டு வந்துட்டுருக்குது. அதனால் நான் அப்படியே வச்சுட்டுங்க. இந்த சாம்பார் ரசம் முள்ளங்கி வறுவல் தாங்க செஞ்சுருக்கேன். இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ங்க.